பாருங்க, சும்மா தேவையில்லாம இங்க வந்து கத்திட்டு இருக்காதீங்க. தேவையில்லாம கத்திட்டு இருக்கணும். என் தம்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டல நீ. நல்ல சாமர்த்தியக்காரிதாமா நீ. ஆனா உன்ன மாதிரி சாமர்த்தியக்காரி இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அப்படி என் தம்பி மூளைய மழுங்கடிச்சு அவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டல அனாத ஆசிரமத்துக்கு எழுதி கொடுக்க வச்சிருக்க. மயக்கி மயக்கி அவங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டல நீ. ஊரில் அத பெரிய உலகி நினைச்சு ஒன்னு வந்து தேடி வந்திருக்கான் பாரு. அவன் உன்னை தேடி வந்தனா இதுதான் சண்டை பண்ணி அவன் தலையில இருந்து மிளகா அரைச்சிட்டு இருக்கீங்க. யார கேட்ட அவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டல அனாத ஆசிரமத்துக்கு அவன் எழுதி கொடுத்தான். அதே எங்க அப்பா சொத்து, எனக்கும் சரிசம உரிமை இருக்குது. நான் கூட தம்பியார் மேல உள்ள பாசத்துலதான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான்னு பார்த்தா சொத்துக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? தம்பியாருக்காக சண்டை போட்டு நினைச்சிட்டு நீ. சத்தியமா மீனாக்குட்டி, நான் அப்படிதான் நினைச்சுட்டேன் தம்பியார் மேல என்ன ஒரு பாசம் அப்படின்னு. அதுல எனக்கும் சரிசம பங்கு இருக்கு. யார கேட்ட அனாத ஆசிரமத்துக்கு அவன் எழுதி கொடுத்தான். அதோட இன்னைக்கு வேல்யூ என்ன தெரியுமா? பொலக்கோடி. யார கேட்ட பொலக்கோடி சொத்தை அவன் ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்தான். அவங்க யார கேட்கணும்? கெட்டின பொண்ணாட்டி கேட்டா போதும். என்கிட்ட கேட்டாங்க, ஆமான்னு சொன்னேன், கொடுக்க சொன்னேன். ஏய், நீ யாரடி என் சொத்தை கொடுக்க சொன்னதுக்கு? உங்க தம்பி பொண்டாட்டி, அவர் பொண்டாட்டி. எனக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு எங்க வந்தது? திமிர் பச்சலா இந்த குடும்பத்தை வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிடாத. நீங்க சாந்தமா பேசுனா அவளும் பேசுவா. நீங்க பேய் கத்துனா அவளும் பேய் தான் கத்தணும். என்ன கொடுக்கமோ அதுதான் திரும்ப கிடைக்கும். நீங்க வந்தோட என்ன யாதுன்னு விவரம் கேட்டிருந்தா நான் சொல்லிருப்பேன். வந்தோட பேய் கத்துனீங்கன்னா ஏதோ உங்க வீட்டுக்கு வாழ வந்துட்டா ஏதோ அடிமை மாதிரி பேசுனீங்கன்னா நீ அடிமை தானடி. எங்க வீட்டுக்கு வாழ வந்திருக்க. ஏக்கா, அப்படியே உங்க பிள்ளை பார்த்தும் கேளுங்க. உங்க பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு வாழ போணும். அப்போ அவள அடிமையா? என் பிள்ளை உங்களை மாதிரி அனாதையா? ஏன் உங்களை மாதிரி தெரியல வளர்ந்தா என் பொண்ணு அனாதைகளா? தொலைச்சிரும் தொலைச்சி யார பார்த்தா அனாதை சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த அன்னைக்கிளி இருக்கும் போதே எந்த பிள்ளைல அனாதை இல்ல. இந்த அன்னைக்கிளி உசுரோட இருக்க வரைக்கும் இந்த பூமியில ஒரு பிள்ளைல நான் அனாதை விட மாட்டேன். நான் வெளியுள்ள பிள்ளைங்களே அனாதைக்க மாட்டேன். என் கூட வாழ்ந்துட்டு இருக்க பிள்ளைல பார்த்தா அனாதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க ஏன் சொத்து? உங்க சொத்து தான். அப்போ உங்க வீட்டு சொத்தை அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துக்கணும். ஏன் தம்பி சொத்தை எதுக்கு எழுதி கொடுக்க சொன்னா? அதுல எனக்கும் சரிசம பங்கு இருக்குது. இங்க பாரு, இங்க யாரும் கட்டாயப்படுத்தி கொடுக்க சொல்லல. அவனா முன் வந்து கொடுத்தான், மனசார கொடுத்தான், முன் வந்து கொடுத்தான். அது அவங்கிட்ட கேளு என்ன விவரம்னு. உங்களை மாதிரி இருக்கிறதுல வாழ்ந்திருக்கா, அதான் புத்தி எல்லாம் மழுக்கடிக்க வச்சிட்டீங்க. ஒண்ணு வேண்டாம் மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி அவன் மூளை மழுக்கடிச்சிட்டீங்க. அவனை முட்டாளாக்கி வச்சிட்டீங்க. ஆஸ்பத்திரி கட்டணும், ஆசிரமம் கட்டணும், மத்தவங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லி சொல்லி அவன் சம்பந்தத்தை பட்டு புடிங்கிட்டு இருக்கீங்க. இவ கம்பி வச்சு நடத்தினால அதையும் எழுதி கொடுத்துருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அவ சம்பாத்தியம் பண்ணது, அவ உருவாக்குனது, அவ உழைச்சது, அவ யாருக்கு கொடுக்கணுமோ அது அவ விருப்பம். அவ எங்க வீட்டுல வாழ வந்திருக்கா, அத மறந்துடாதீங்க. வாழதானே வந்தா? உன் தம்பியார் கூட சந்தோஷமா வாழறதுக்கு தானே வந்தா. அவங்க இப்பவும் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஒன்ன மாதிரி ஒருத்தி உள்ள வராம இருந்தா எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. அப்ப நான் தான் என் தம்பியை தம்பி வழி பிரிச்சுட்டு இருக்கேன். பிரிக்க கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன பண்ணணும், யாது பண்ணணும், எப்படி பண்ணணும்னு உன்கிட்ட கேட்கணும் அவசியம் இல்ல. அது புருஷ முன்னாடி விஷயம். அவங்க ரெண்டு பேரும் கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு காரியத்தை பண்ணட்டும். நீயோ நானோ உள்ள தலையிடக்கூடாது. நமக்கு என்ன உரிமை இருக்குது? இல்ல உன் ஆலோசனை கேட்டுதான் அவங்க குடும்ப நடத்தல அவங்க சின்ன பிள்ளை இல்லையே. புத்தி சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆளும் இல்ல. உன் தம்பியாருக்கு அக்கானா அந்த அளவுக்கு நினைச்சிருக்கியா அவங்க குடும்ப விஷயத்துல? புருஷ முன்னாடி விஷயத்துல பிள்ளைங்க கூட தலையிடக்கூடாது. நீ யாரு? என் தம்பியா இப்படி முட்டாளா இருக்கானே இப்பதானே தெரியுது. ஐயோ அம்மா வாங்கம்மா போலாம். எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? 1 கோடி 2 கோடி சொத்து இல்ல, பல கோடி சொத்து. என் அப்பா சொத்து முழுசா தூக்கி கொண்டு கொடுத்துருக்கான். நான் சும்மா விட மாட்டேன். என் தம்பியை ஏமாத்தி பறிக்க அவங்கிட்ட சொத்தை எழுதி வாங்கிருக்கீங்கல்ல, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆமா, இங்க உனக்கு என்ன வேலை? வாங்கம்மா வாங்க. உங்க புள்ள பாத்துக்க வேலைய பாத்தீங்களா? என்ன இங்க என்ன சத்தம்? வாடா, யார கேட்டு அனாசமத்துக்கு என் அப்பா சொத்தை எழுதி கொடுத்த? நான் யார்கிட்ட கேட்கணும்? என்கிட்ட கேட்கணும். அவசியம் இல்ல. சரியா, எவ்வளவு திமிரு உனக்கு? சும்மா சும்மா வந்து என் பொண்டாட்டியை திட்டிட்டு இருந்த, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவளுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? போய்கிட்டே திமிரா பேசுதல நீ திமிரா. அவ உன்னை ஏமாத்திட்டு இருக்கா, அது கூட உனக்கு தெரியல? ஆமா, என்ன ஏமாத்த கோட்டை கட்டி வாழ போறா. வா டேய், நீ வீட்டுக்குள்ள வாடா. அம்மா அது என்ன ஏதுன்னு பாருங்க. அன்னைக்குலக்கா இவ இப்பதான் கத்துவா, நீங்க போங்க. எனக்கும் அதுல சரிசம பங்கு இருக்குதே. இல்ல, அந்த சொத்து என் பேர்ல இருந்தது. அதே ஆமா, சாக பண்ணாட்டி உங்க அப்பாக்கு பிள்ளைகள் மேல நம்பிக்கை இல்ல. எங்க என்ன தெரியல நீங்க விட்டுறீங்கன்னு அவ்வளவு பெரிய ஹோட்டல்ல என் பேர்ல எழுதி வச்சுட்டு போனாங்க. அததான் உன் தம்பி பாத்துக்கிட்டு இருந்தா இவ்வளவு நாளா. சரி, அப்ப அம்மா சொத்து புள்ள பொம்பளை பிள்ளைக்கு தானே வரணும். அப்ப நீங்க என் பேருக்கு தானே மாத்தி இருக்கணும். ஏன் அந்த ஹோட்டல்ல நீ ராப்பகல வேலை பார்த்தியா, இல்ல ஒத்த செங்கல் தானே எடுத்து வச்சிருப்பியா? உங்க அப்பா அஸ்திவாரம் மட்டும்தான் போட்டாவ. அத ராப்பகலா உழைச்சது அவன் தான். பொண்டாட்டி பேல விட்டுட்டு ராப்பகல அங்கதான் கிடப்பான். அவ்வளவு பெரிய ஹோட்டலை கொண்டு வந்தவன் அவன் தான். 20 வருஷமா அவன் ஒருத்தன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். நீயா பாத்துக்கிட்டு இருக்க? ஏதோ ஆய்க்கூசாம சொத்துல பங்கு கேட்க. அஸ்திபாரம் போட்டது மட்டும்தான் உங்க அப்பா. அதை எழுப்புனவன் இவன் தான். அதனாலதான் நான் அவனுக்கே கொடுத்தேன். அவனுக்கும் 2 ஆம்பளை பையன் இருக்கானுவ. அவனை படிக்க வைக்க தேவைப்படும், அதான் கொடுத்தேன். ஓர வஞ்சனல
பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்காம ஓர வந்து என்ன பண்ணிட்டீங்களே நீங்க. வாய்க்கு வந்தபடி பேசாத. சொத்துல சரி சம்மா நான் உனக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் உனக்கு பத்தலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்போ உன் புருஷன் சொத்து நீ எடுத்துக்க மாட்டே இருக்குது. அப்ப அவனையும் நம்பி வந்து வந்திருக்காளே, அவளுக்கு சொத்து? அம்மா வழி சொத்து உனக்கு வேணும், புருஷன் வழி சொத்து உனக்கு வேணும். அப்போ உன் தம்பி நம்பி வந்திருக்காளே அவளுக்கு? அதுக்கு தான் கோடீஸ்வரர் வீட்ல பொண்ணு எடுக்கணும். பிச்சைக்காரியும் அனாதையும் எடுத்தா தெருலதான் நிக்கணும். இவ பிச்சைக்காரினா நானும் பிச்சைக்காரியா இருக்கணுமா? என் பொறப்பே பணக்கார பொறப்பே. கோடீஸ்வரனுக்கு தான் பிள்ளையா பிறந்தேன். இவள மாதிரி தெருப்படிக்கு இல்ல. சும்மா இவ என்கிட்ட இப்ப போதா வாங்கிடுவா சொல்லிட்டா. நீ யார கேட்டு அவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டல அனாதை ஆசிரமா மாத்துன? அது என் பேர்ல இருந்தது, நான் மாத்துனேன். நான் யாருக்கிட்ட கேட்கணும் அவசியம் இல்ல. என்கிட்ட கேட்கணும். எனக்கும் அந்த ஸ்டார் ஹோட்டல்ல சரிசம உரிமை இருக்குது. பல கோடி சொத்தை ஈஸியா அனாதை ஆசிரமா மாத்தி வச்சிருக்க. அதான் உனக்கு தர வேண்டியதெல்லாம் தந்தாச்சுல, பிறகு என்ன? ஏய், உன் மூளைய உன் பொண்ணட்டி மொழி கட்டி வச்சிருக்கா. டேய், இவன் எதை வச்சு நீ உழைப்ப? எதை வச்சு வாழ்க்கையில முன்னேறுவ? எதை வச்சு திம்ப? அவ பார்த்த கம்பெனியும் ஆசிரமம் மாத்தியாச்சு, நீ சம்பாத்தியம் பண்ணதையும் கொடுத்தாச்சு. அப்போ உங்களுக்கு அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். விலை மதிக்க முடியாத சொத்தை எங்ககிட்ட இருக்குது. போதும். என் பொண்டாட்டி, என் பிள்ளைகள், இந்த குடும்பம் போதும் எனக்கு. குடும்பமா? அவன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணினா தனியா போயிடுவாங்க. அப்ப நீ என்ன பண்ணுவ? ஏமா, அவன் என்ன அறிவு கட்ட வேலை பார்த்தானா? உங்களுக்கு எங்கமா போச்சு அறிவு? இங்க பாரு, என் பிள்ளை என்கிட்ட எதையும் கேட்காம செய்ய மாட்டான். கேட்டான், ஏமா ஸ்டார் ஹோட்டல அனாதாசமா மாத்த போறேன், உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்கமான்னு என்கிட்ட வந்து கேட்டான். நான் கேட்டேன், உன் பொண்டாட்டி என்ன சொன்னான்னு நானும் கேட்டேன். எல்லா மாமியாருக்கு இருக்க புத்தி தானே? நானும் கேட்டேன். அவ சொன்ன வார்த்தை, உங்க அம்மா சொத்து, உங்க அப்பா சொத்து, அது உங்க உழைப்பு. நீங்க என்ன முடிவெடுக்கீங்களோ அதை உங்க அம்மா நீங்களும் சேர்ந்து முடிவெடுங்க. இதுல நான் தலையிடறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கா. அன்னைக்கு இருக்க வளர்ப்பு அப்படி நியாயமா தான் பிள்ளை பேசும். ஆசிரமம் ஆக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தாலே இவ்வளவு தானே இருப்பா. எதுக்கு எடுத்தாலும் நீ எதுக்கு அவகிட்டே சாடுத? அவளுக்கு அதை பத்தி தெரியாது. என் பையன் தான் அதுக்கு ஆசைப்பட்டிருக்கான். அவனையே முறைக்க. ஆமா, அவன் சொன்ன காரணத்தை கேட்டு என் கண்ணே கலங்கி போச்சுது. சொத்து சொத்து கோடீஸ்வரனுக்கு பிறந்தேன்னு சொன்னியே, நீ எப்படி கோடீஸ்வரன் உனக்கு தெரியுமா? கல்யாணம் முடிஞ்ச 10வது நாள் உங்க அப்பா என்ன தனியா இந்த இந்தியால விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனாரு. உங்க அப்பா திரும்பி வரும்போது உனக்கு 5 வயசு. பொண்டாட்டி புள்ளைல எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டிலேயே கடந்து கஷ்டப்பட்டு கிடந்த மனுஷன் 5 வருஷம் கழிச்சு தான் இந்தியாவுக்கு வந்தாரு. வந்தப்போ கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒரு இடத்துல முதலீடு போட்டு வச்சிருந்தாரு. மறுபடியும் இடத்த கண்ணு அடைக்கிறதுக்காக திரும்ப ஃபாரினுக்கு போனாரு. 3 மாசம் இருந்துட்டு போனாரு. உன் தம்பி தனிச்சான். அப்புறம் எப்ப திரும்ப வந்தாரு? அவனுக்கு 10 வயசு இருக்கும்போது வந்தாரு. நானும் வாழல, அவரும் வாழல. நான் கோடீஸ்வரி தான், ஆனா ஒரு நாளும் புருஷன் கூட வாழல. அங்க இருந்து சம்பத்தத்தை பண்ணி அனுப்புனாரு. நான் சொத்து சொகத்தை எடுத்து போட்டேன். இதுக்கு பேர் வாழ்க்கையில நான் வாழவே இல்ல. சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உன் கூட வாழ போறேன்னு இந்தியாவுக்கு வந்தாரு. அந்த ஹோட்டலுக்கு அஸ்திபாரம் தான் போட்டாரு. போய் சேர்ந்துட்டாரு. வாழவே இல்ல. பாவம், உழைச்சி ஓடா போய் சேர்ந்துட்டாரு. அந்த மனுஷன் வாழவே இல்ல. நல்லதே கெட்டதே எதையும் பார்க்கவே இல்ல அந்த மனுஷன். நானாவது உசுரோடு இருந்து உங்க 2 பேரும் மூஞ்சி பாத்துக்கிட்டாவது வாழ்ந்துட்டு இருக்கேன். அவன் புள்ள ஓம் புள்ளன்னு பார்த்து சந்தோஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த மனுஷன் நமக்காக ஓடி உழைச்ச மனுஷன் வாழாமலே போய் சேர்ந்துட்டாரு. தின்னும் திங்காமலும் அப்படி போய் சேர்ந்துட்டாரு. அவர் வேற அஸ்திபாரம் தான் அந்த ஹோட்டலுக்கு போட்டாரு. அத 5 ஸ்டார் ஹோட்டலா உருவாக்குனதே உன் தம்பி தான். ஆனா அந்த அஸ்திபாரம் போடும்போது அவர் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஏதோ பெருசா சாதிச்சுட்டோன்னு சந்தோஷப்பட்டாரு. அங்க சின்ன ஹோட்டல் கட்டிதான் அதை வச்சுதான் வாழணும்னு ஆசையோட வந்தாரு. சத்தியமா அவருடைய ஆத்மா அங்கதான் இருக்கும். பூமியில வாழும்போதுதான் அவர் வாழல. செத்ததுக்கு அப்புறமா அவர் நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் அவன் அதை அனாதாசமா மாத்த நினைச்சான். அவருக்கு 4 புண்ணியம் வந்து சேரட்டுங்கிறதுக்காக தான் அதை அனாதாசமா மாத்ததுக்கு முடிவு பண்ணணும். அவரு கஷ்டப்பட்டு உருவாக்குன இடம். அவர் சந்தோஷமா அந்த இடத்துல வாழ்ந்துட்டு போட்டுமான்னு சொன்னான். தாய் தோப்ப இல்லாத பிள்ளைங்களால கைவிடப்பட்ட முதியர்கள் அப்படின்னு அந்த இடத்துல வாழ்ந்தாங்கன்னா அதை பாக்குற உங்க அப்பாவுக்கு ஒரு ஆத்ம சந்தோஷம் கிடைக்கும். அதுக்காக தான் அவன் என்ன சொன்னான். பாவம், அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு உருவாக்குன இடம் சந்தோஷமா வாழவே இல்லை. இனியாவது அவர் அந்த இடத்துல சந்தோஷமா வாழட்டுங்கிறதுக்காக தான் அதை அனாதாசமா மாத்ததுக்கு அவன் முடிவு பண்ணணும். அந்த அனாதை பிள்ளைங்க சிரிக்கிற அந்த சத்தத்தை கேட்டு அவருக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கட்டுங்கிறதுக்காக தான் 4 பிள்ளைங்களை வளர்க்குற ஒரு புண்ணியம் உன் அப்பாவை போய் சேரட்டுங்கிறதுக்காக தாண்டி அவன் ஆசைப்பட்டான். பாவம், கஷ்டப்பட்டு உழைச்ச மனுஷன் 4 புண்ணியத்தை சேர்த்து கொடுக்காண்டா மாடி. இன்னைக்கு நீ நானும் நல்லா வாழ்ந்தோம். அந்த மனுஷன் சம்பாத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டாரு. அவருக்கு 4 புண்ணியம் சேர்ந்துட்டு போட்டு மாடி. அதுல போய் வந்து பங்கு கேக்குறியா? இங்க பாரு, சண்டை போட வேண்டியவா அவதான். அவ சந்தோஷமா விட்டு கொடுத்துட்டு வந்து நிக்காதே. அவளுக்கே தெரியாது கொடுத்துட்டு வந்ததான் பெர்மிஷனே கேட்டக்கான இப்படி கொடுக்க போறேன்னு. அவ உங்க அம்மா கிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்கா. நம்ம வீட்டுக்கு வாழ வந்த புள்ள கூட நம்ம அப்பா ஆத்மா சாஞ்சாடிட்டு நினைக்குது. ஆனா நீ, நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்மா, எதுக்குமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சாரித்த, அம்மா இப்படிதான் எப்பவும் அறிவில்லாம நடந்துக்கிட்டாங்க. நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க. நான் அவங்க ஏதாவது உங்களை திட்டிடக்கூடாதுன்னு பின்னாடியே ஓடி வந்தேன். மருமலை மட்டும் தலையில தூக்கி கொண்டாடுன்னு சொல்லுவியே, இப்படி மரும வந்தா தலையில இருங்க, நான் தலையில வச்சு சுமக்கவே செய்வேன். சரி, அந்த ஹோட்டல்ல வச்சு தானே பொழைச்சிட்டு இருந்தேன். இப்ப அந்த ஹோட்டல் போயிட்டு என்ன பண்ணுவேன்? எனக்கு விலைமதிக்க முடியாத என் சொத்து இருக்குது. போதும். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எங்க அப்பாவை எப்படி பாக்குறேன்னு எங்களுக்கு தெரியும். எங்க அப்பா வாழ பிறந்தவர். அவர் வாழணும். அவருக்கு நிறைய புண்ணியம் வந்து சேரணும். இது மட்டும் இல்ல, நாங்க சம்மதி பண்றது எல்லாமே அப்படித்தான் போய் சேரும். 4 பேர் சிரிச்சா அந்த புண்ணியம் எங்க அப்பா வந்து சேரணும். இதை விட உலகத்துல பெரிய சொத்து சுகம் எதுவுமே இல்ல.
சொன்னானுங்களே சொத்து சுகம் சேர்த்து வச்சு எங்க அப்பா கோடீஸ்வரன் ஆக்குன்னு சொல்லல. 4 பேர் சிரிக்க வச்சு அந்த புண்ணியத்தை எங்க அப்பாக்கு சேர்ப்பான்னு சொன்னான் பாரு. அங்க இருக்கட்டி அவன் வளப்பே. என் பிள்ளைங்க சொன்னா பார்த்தல. அப்பா நீங்க வாங்கப்பா, யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டாம். எங்க அப்பா யாருக்கிட்டையும் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. வாங்கப்பா. சரியா தங்க பிள்ளைல, இதுதான் என் சொத்து. இது போதும், இந்த சொத்து போதும். இந்த விலைமதிக்க முடியாத சொத்து கொடுத்தவா என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி பிச்சைக்காரின்னு சொன்னல, அந்த பிச்சைக்காரி கொடுத்த விலைமதிக்க முடியாத சொத்து. விலைமதிக்க முடியாத சொத்தையே எனக்கு பரிசா கொடுத்திருக்கா. என் பொண்டாட்டி தான் உலகத்திலே சிறந்தவா. எனக்கு என் பொண்டாட்டி கொடுத்த இந்த சொத்து போதும். இதை விட எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே பெருசு இல்ல. நான் என் பிள்ளைங்களுக்கு சொத்து சுகத்தை சேர்த்து வைக்க விரும்பல, புண்ணியத்தை சேர்த்து வைக்க பாக்குறேன். சொத்து சுகம் என்னைக்கு வேணாலும் கைவிடும், ஆனா புண்ணியம் ஒரு நாள் என் பிள்ளைங்களை கைவிடாது. எனக்கு என் பிள்ளைங்க உசுரு. என் பிள்ளைங்களுக்கு நான் புண்ணியத்தை தான் சேர்த்து வைப்பேன், சாபத்தை இல்ல. நான் இன்னும் நிறைய ஆசை தொடங்குவேன், இல்லாதவங்களுக்கு செய்வேன். என் சம்பத்தை எல்லாமே ஒத்த ரூபா இருந்தாலும் அது அதுக்கு தான் போகும். நாங்க ஒத்தருவானாலும் எங்க அப்பா கிட்ட தான் கொண்டு கொடுப்போம். எங்க அப்பா கையால தான் நாங்க புண்ணியத்தையே வாங்குவோம். பெத்தவங்க செய்யற சாவமோ புண்ணியமோ அது பிள்ளைங்க வந்து சேரும்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா எங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்க நினைக்காரு. பிள்ளைங்க நாங்க அவருக்கு பேரும் புகழும் சேர்த்து வைக்க நினைக்கிறோம். பார்த்தல, இதுதான் உண்மையான மனுஷ பிறப்பு. பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கணும், பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு பேர் புகழ சேர்க்கணும். இதுதான் ஒரு உண்மையான மனித பிறப்பு. மத்த சொத்தெல்லாம் அதுக்கு அப்புறம் தான். இதை நம்ம ஒழுங்கா செஞ்சாலே உலகப்பரமான சொத்து தானா நம்ம கையில வந்து சேரும். ஒழுக்கம், நல்ல வளர்ப்பு, இதுதான் முக்கியம். எங்க வாங்க தங்க பிள்ளைல, என் தங்க பிள்ளை இருக்க வரைக்கும் என்னை யாரும் அசைக்க முடியாது. எங்க அப்பா எங்க தெய்வம். நீ எங்க நிக்க? இங்க வா. பரவாயில்லங்க, நாங்க நிக்க. பாடி. அப்பா கூடுதாங்களம்மா, வாங்க. இருக்கட்டும். என் அம்மாக்கு வெக்கத்தை பத்தியா? ஒண்ணு பண்ண மாட்டேங்க, வா. என் புள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. பெத்தவளுக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? என் புள்ள சந்தோஷமா வாழ்றான், இது போதும் எனக்கு. சிங்கக்குட்டி மாதிரி என் புள்ள பக்கத்துல நிக்கானுங்க. இதுக்கு மேல என் பிள்ளைக்கு என்ன சொத்து வேணும்? என் பொண்டாட்டி திட்டுறது இதான் உனக்கு கடைசியா இருக்கணும். இன்னொரு வாட்டி நீ அவளை பேசத பார்த்த. திலீபன், என்னமோ இங்க இருந்து கத்திட்டு கண்ட மாதிரி இருந்தது. இந்த வீட்டுல கத்துனால நியாயமெல்லாம் கிடைக்காது. அது வேற ஒண்ணு இல்ல, அதான் அவ்வளவு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல அனாத ஆசிரமா மாத்தி வச்சிருக்கான். எல்லா அன்னைக்கிளி வேலையா தான் இருக்கணும், எல்லாம் இந்த தமிழ் வேலையா தான் இருக்கும். அதான் பெரிய ஹாஸ்பிடல் கட்ட போறாங்களாமே, இந்தியாவிலே நம்பர் 1 ஹாஸ்பிடல். என்ன சொல்ற? அப்ப உங்களுக்கு எதுவுமே விஷயம் தெரியாதா? என்ன ஏதோ வேர்ல்ட்லயா இந்தியாவிலே நம்பர் 1 ஹாஸ்பிடலா, ஆனா எல்லாமே இலவசமா. அதான் 100 ஏக்கர்ல கட்டிட்டு இருக்காங்களே, அது பக்கத்துல என் தம்பியோட 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. அதான் ஹாஸ்பிடலோட சேர்த்து இதையும் சேர்த்து கொடுத்துருக்கான். புரியல, என்ன ஹாஸ்பிடல், யார் கட்டுறா? அதான் இந்த குடும்பத்தாளுக்கு தான் கட்டுது. இந்த குடும்பமா? என்ன உளறிக்கிட்டு இருக்க? நீங்க இந்த ஊர்ல தானே இருக்கிய? டிவி, பேப்பர், நியூஸ் பேப்பர் எல்லா பக்கமும் பப்ளிசிட்டி ஆயிட்டு இருக்குது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்லையே, நான் பார்க்கலையே. ஆமா, காலையில 8 மணி நியூஸ்ல தான் வந்தது. இந்த அன்னைக்கிளி எப்படிப்பட்டவா? ரகசியமா வேலையை முடிச்சிட்டு கடைசி நேரத்து தான் பத்திரிக்கைக்கு நியூஸ் கொடுத்திருக்காங்க. மொதையே வெளியில தெரிஞ்சு அப்படி ஹாஸ்பிடல் கட்ட முடியுமா என்ன? இந்த இருக்கிறது எல்லாமே கிரிமினல் தான், பக்கா கிரிமினல். ஹாஸ்பிடலா? அப்போ அந்த அனாத ஆசிரமம்? எனக்கு எதுவும் தெரியாது. உலகத்திலே நம்பர் 1 ஹாஸ்பிடலா, எல்லாமே இலவசமா. அதான் இந்த அன்னைக்கிளி எக்கச்சக்கமான பிள்ளைங்களை எடுத்து வளர்த்திருக்க. அதுல பாதி பிள்ளைங்க டாக்டர், இன்ஜினியர் அப்படி இப்படின்னு இருக்குதான். இனி சம்பத்தி மலர் புள்ள அங்கதானே கொடுத்துருக்கு. இப்ப அத்தனை பிள்ளைங்களும் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஹாஸ்பிடலே உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த அன்னைக்கிளி வளர்த்த எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு போல அன்னைக்கிளி மாதிரியே தான் யோசிக்கும் போலுக்கு. எங்க வெளிநாட்டுலாம் டாக்டருக்கு இருந்துச்சா, அந்த பிள்ளைகள் கூட இலவசமா இங்க வந்து பாக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருப்பானா. அவளை சம்பளத்தையும் விட்டுட்டு. எனக்கு தலையும் புரியல, வாழும் புரியல, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன தெரியலங்க, உங்ககிட்ட மாப்பிள்ளை போட்டோ தானே டிவில வந்துகிட்டு இருக்கு. பொண்ணு தரையா? ஆமா, அவ்வளவு பெரிய ஹாஸ்பிடலுக்கு எம்டியே பொண்ணு தரதா? பொண்ணு தரையா? இவங்களா? இதெல்லாம் நடத்துறதுக்கு கவர்மெண்ட் வேலையில இருக்க கூடாது. அதான் ரிசர்வ் பண்ணிட்டு முழுசா அதுல இருந்து இறங்கிட்டாரா. அவர் தான் இனிமே எம்டி, அவருக்கு கீழதான் எல்லாமே நடக்கும் போலுக்கு. இனி அசைக்கலாம் முடியாது. இன்னொன்னு சொல்ல வந்துட்டேனே, உங்க மாப்பிள்ளை கூடயே தான் அந்த தேன்மொழியுமே இருப்பா போலுக்கு. என்ன சொல்ற? ஆமா, 2 பேரும் தான் பார்ட்னர்ஷிப் போலுக்கு. 2 பேர் போட்டோ தான் சேர்த்து சேர்த்து போட்டுட்டு இருக்காங்க. சொல்ல கூட இல்ல மம்மி. அவங்கள ஒண்ணு சும்மா ஒண்ணு உங்க வீட்டுல வந்து உட்காரல, அங்க எல்லாத்தையும் ஒட்டையா வலிச்சு கொடுத்துட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அதுல என் தம்பி ஒரு இழிச்ச வய ஒட்டு மொத்த எல்லா சட்டையும் கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்கான். இனி
ஹாஸ்பிட்டல் யார் பேர்ல இருக்குது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ எம்டி அது இதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. தேன்மொழியும் பொண்ணு தர பேர்ல இருக்குன்னு சொன்னாங்க. அது ஊருக்குள்ள தான் சொல்லிக்கிட்டாங்க, எனக்கு சரியா தெரியல. அதான் இந்த அன்னைக்கு ஒரு பையல, ஒரு முரட்டு பையல, ரவுடி பையல எடுத்து வளர்த்தாங்களே, உன் பேரு கூட தென்னரசு, இந்த இருமாப்புல பேசிட்டாலே வானே அவனும் அங்க ஏதோ பெசலா இருப்பான் போலுக்கு. அவன் ஏதோ உலகத்துல ஸ்பெஷலிஸ்ட் ஏதோ படிச்சிருக்கானாமே, இவ்வளவு நாள் எதுவுமே தெரியாத மாதிரி இங்க நடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கான். இப்ப அவனும் அதுல இருக்கான் போலுக்கு. அது மட்டும் இல்ல, அவன் ஏதோ ஒரு கோல்டு மெடல் வாங்கியிருக்கானா. அவன் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது இன்னும் பேரு போகலாம். அவன் போட்டோ வந்துகிட்டே தான் இருக்குது. அவன் மூச்சுக்கு முன்னு நிறைய எங்க அம்மா தான் காரணம், எங்க அம்மா தான் காரணம்னு அன்னைக்குலயே ஒசத்தி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி இந்த குடும்பம் உட்கார்ந்து இருக்குது. தெரிஞ்சு உட்கார்ந்துருக்கலாம், தெரியாம உட்கார்ந்துருக்கலாம், ஒண்ணும் தெரியல. அன்னைக்கு பார்த்த மாதிரி அதே நைட்டி அதே மாதிரி வந்து உட்கார்ந்துருக்குவ, ஒண்ணும் புரியல. அப்புறம் அன்னைக்கு பேட்டிக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், யாருங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதான் அப்படி இருக்குதோ என்னமா. உங்க சொத்தையும் பாதுகாத்துக்கிடுங்க, தூக்கி கொடுத்துருவா கேட்காமலே. அப்படின்னா அந்த டெஸ்ட் அதுக்கு தான் தேன்மொழி உன் மாப்பிள்ள கூட தான் டிராவல் பண்ண போறேன்னு சொன்னாளா? அதான் நான் விட்டாலும் நீ அவர் என்ன விட மாட்டாருன்னு சொன்னாளா? பொண்ணு தர பொண்ணு தர பத்தல என்ன வேலை பார்த்து வச்சிருக்கானே. என்ன மம்மி, எனக்கு ஒண்ணுமே புரியல மம்மி. ஹாஸ்பிட்டல் கட்டது யார் இடத்துல? யாரு யாரு? அதான் உன் குட்டாளி. ஏன் குட்டாளியா? ஆமா, அந்த நல்ல சிவன். நல்ல சிவனா? பின்ன இவ்ளோ பெரிய ஊர்ல 100 ஏக்கர் சாதாரண விஷயமா? அவன் தான் ஊர் அடிச்சு கொலையில போட்டு சேர்த்து வச்சிருந்தான். அவர் அப்படிலாம் கொடுக்க மாட்டாரே. அவர் எங்க கொடுப்பாரு? கொடுக்க வச்சது ரோகிணி. பாக்குதா அவ தானே பாக்கா. போரா கரைக்கு அந்த விக்ரம் பையன் வர இங்கதான் கிடக்கான். விடுவானா? அப்பா கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்கான். இது வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கு கை கால் விளங்காம போனது போதும். இனியாவது போன இடத்துல புண்ணியத்தை சேருங்க, அந்த சொத்துல கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு நல்ல சிவன் தந்து விக்ரம் தான் கையெழுத்த வாங்கியிருக்கான். அந்த ரோகிணி இல்ல, அவ பெரிய சீடியாமே. ஆமா, இப்ப என்ன? வேலைக்கு போக கூடாதுன்னு வச்சிருந்தாம்ல, மறுபடியும் பொண்டாட்டியா வேலைக்கு அனுப்பி விட்டுட்டா இந்த விக்ரம் பையன். அவளை வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு இப்ப இங்க வந்து கிடக்கான். அவ அப்பங்காரன் ஊர் அடிச்சு கொலையில போட்டு சொச்சமா செத்து வச்சிருந்தான். அந்த சொத்தை நோகாம தூக்கி கொடுத்துட்டு பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிட்டு இப்ப உட்கார்ந்து தின்னுக்கிட்டு இருக்கான். எப்பேற்பட்ட பைய பத்தியல. அரமனையில இடம் கொடுத்துருக்கலாம் சரிதான். நாளைக்கு அவங்க சொத்துன்னு எழுதி வாங்கிட்டு போயிருவா. இந்த வீட்டோட முண்டக்கணி இருக்கல மீனா, அவ எந்த நேரத்துல என்ன வேலை பாப்பானே தெரியாது. பாத்துக்கிடுங்க. அத்தனை பையில இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தாலே அவ ஒருத்திதான். பாத்துக்கிடுங்க. என் தம்பியார்ல இருந்து உங்க மருமவை பொண்ணுத்துல வரைக்கும் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தாலே அவ ஒருத்திதான். பாத்துக்கிடுங்க. தெருல போறவன்லாம் தம்பி தம்பின்னு வீட்டுக்கு கூட்டு வந்துருவா. ஏன் கண்ணு திருட்டு பையில வரைக்கும் வீட்டுல கூட்டு வந்திருக்கா. அந்த திருட்டு பைய பெண்ணால பார்த்துட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் அந்த பாக்கெட் ராஜா பொண்ணு துறைக்கல வேலை அந்த பையலுக்கு போய் சேர்ந்துருக்கு. உங்க மருமன் பார்த்துட்டு இருந்த வேலை இப்ப அந்த பையன் கையில எடுத்துட்டான். அன்னைக்கு சாமர்த்தியத்தை பத்தியல இந்த பையல உயர்ந்த போஸ்ட்ல வைக்கிறதுக்காகவே தான் பெத்த புள்ளைய கலெக்டர் ஆக்கி வச்சிருக்கா. வேலை ஈஸியா முடிஞ்சிரும்ல. வேலை போட்டு கொடுத்ததே உங்க தம்பி கிஷோர் தான். அன்னைக்கு நீ பத்தி சாதாரணமா எடை போடாதீங்க. எங்க அம்மா கூட இந்த வீட்டுக்கு அடிமை. இன்னும் எங்க அம்மா என்னென்ன சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க யாருக்கு தெரியும். நான் வேற என் பிள்ளை இந்த வீட்டுல கட்டி கொடுக்கலான்னு ஆசையோட இருந்தேன். இப்பதான் பயமா இருக்கு. என் பிள்ளையும் தெருல விட்டுறாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன் இந்த வீட்டுல என்ன எல்லாரும் தெரியாம கிடக்காங்க, எவ்வளவு சந்தோஷமா வாழ்றாங்க. எனக்கு தெரியாது. நான் இந்த குடும்பத்துல தான் வாழ்வேன். நீங்க என்ன பண்ணாலும் கூட நான் இருக்கேன். எனக்கு என் தம்பியா சொத்தெல்லாம் திரும்ப வரணும். புருஷன் துரோகம் பண்ணிட்டாண்டி. அன்னைக்கு வேலையை ரிசர்வ் பண்ணிட்டு சாதாரண சுத்தும் போதே நான் சந்தேகப்பட்டிருக்கேன். உசுரா நினைச்ச வேலையை விட்டுட்டு அசால்ட்டா எந்த ஒரு சோகத்தையும் முகத்துல காட்டாம சுத்திக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியும்டி, இவன் பின்னாடி ஏதோ பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே. எனக்கே துரோகம் பண்ணிருக்காங்க. அம்மா, அந்த ஹாஸ்பிட்டல்ல தேன்மொழி இருப்பாளாமா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த அன்னக்கிளிதான். மம்மி, இப்ப சொல்றேன், அந்த ஹாஸ்பிட்டல் கெட்டக்கூடாது, கெட்டவே கூடாது. இன்னும் அஸ்திபாரம் போடலல்ல. அஸ்திபாரம் போட்டாலுமே பரவாயில்ல. இதுக்கப்புறம் அங்க ஒரு செங்கலை கூட அங்க யாரும் எடுத்து வைக்க கூடாது. அப்படி பேர் புகழோட அவ வாழணும் அவசியம் இல்ல. என் புருஷன் எல்லாத்துக்கும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நிரந்தரமா அவங்க ரெண்டுத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமக்கிறேன். மம்மி, நீங்க என்ன பண்ணாலும் நான் உங்க கூட இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஜெயிக்கணுங்கிற எண்ணமே இல்ல. இப்ப சொல்றேன், நான் என் புருஷனை ஜெயிக்கணும். நான் என் புருஷனை ஜெயிக்கணும். அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எம்டி இருக்க கூடாது. அதே ஹாஸ்பிட்டலை நீங்க உருவாக்குங்க. அதுக்கு எம்டி எல்லாமே நானா தான் இருக்கணும். என்கிட்ட இல்லாத பணமா அவன் நன்கூட வாங்கி கெட்ட வேண்டியத என்கிட்ட இருக்க சொத்தை வச்ச என்னால வாங்க முடியும். மம்மி, என் புருஷன் இனி எங்கேயுமே இருக்கக்கூடாது. அவன் எம்டி இல்ல, ஒரு கான்ஸ்டபிளா கூட இனி எங்கேயும் அவன் இருக்கக்கூடாது. எனக்கு துரோகம் பண்ணனால என்கிட்டே சொல்லாம அவளை போய் ஹாஸ்பிட்டலுக்கு எம்டியா இருந்திருக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. ஏதோ பொண்டாட்டி மாதிரி தேன்மொழியை சேர்த்து தொலைஞ்சிருக்கா. அவன் அவமானப்படணும், தெருத்தருவா சுத்தணும். அவன் இந்த ஹாஸ்பிட்டலை கெட்டக்கூடாது. அதுக்கு அவன் எம்பியா இருக்கவே கூடாது. அவங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் தட்டி பரிமா. பிச்சைக்காரன் நட்டு ரோட்ல அவன் கிடக்கணும். இப்ப சொல்றேன், அவன் எனக்கு வேண்டாம். இததான் நான் எதிர்பார்த்தேன்.
மம்மி ஏதாவது பண்ணுங்க மம்மி, எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் மம்மி. அவன் எல்லாத்தையும் இழக்கணும், அவன் எல்லாத்தையும் இழந்து நாட்டு தெரு நிக்கணும். அவனுக்கு உதவி பண்ணங்க இருக்க எல்லாருமே திருவோட கையில எடுக்கணும். ஒட்டுமொத்த சொத்தையா சுருட்டி பறிக்கி தானே ஹாஸ்பிடல்ல கொண்டு போட்டிருப்பாங்க. நாளைக்கு கஞ்சி குடிக்க கூட இப்ப வழி இல்ல. இத பயன்படுத்துங்க மம்மி. மம்மி ஹாஸ்பிடல்ல உங்களுக்கு முக்காவாசி வரை எழும்பணும், கையில இருக்க காசுலாம் தீர்ந்து போகணும். அதுக்கப்புறம் ஒரு செங்கலை கூட அங்க வைக்க கூடாது, அப்படி தடை பண்ணி விட்டுருங்க. பாதி கட்டிடத்தோட அது முடிஞ்சிடணும். பாசி பிடிச்சி துரு பிடிச்சி அப்படி மண்ணெல்லாம் சரிஞ்சு விழுந்து நாசமா போகணும். மம்மி அவங்களை ஏதாவது பண்ணுங்க மம்மி. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இல்ல மம்மி, இவனை நான் சும்மாவே விட போறதில்ல. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல மம்மி. புள்ளைய கட்டி ஏமாத்தி பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அவன் எதுக்கும் மசிறவன் இல்ல, அவன் ஒண்ணு முட்டாலும் இல்ல. திமிர் பிடிச்சவன், ஆணவம் பிடிச்சவன். அவன் உடம்பு முழுக்க ஆணவம் மட்டும் தாண்டி நிறைஞ்சிருக்குதே. தனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தான் அவன் செய்யறான். அவன் மூளைக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யற ஒரு அரக்க. உண்மைதான் மம்மி, அவன் ஒரு அரக்கனே தான். இப்ப சொல்றேன், அவன் செத்தாலும் பரவாயில்ல, அவன் ஜெயிக்க கூடாது. அவன் ஜெயிக்கவே கூடாது. அவனை கொன்னாலும் சரி, அவன் ஜெயிக்க கூடாது. மம்மி அவன் சாவதுக்கு முன்னாடி என் காலடியில தான் விழுந்து சாகணும். என் காலடியில விழணும் மம்மி. என்னக்கா இப்படி பேசிட்டு போறாங்க? ஆனவன் தலைக்கேறி கெட்ட குணம் அதிகமாயி அவ யாருங்கதே மறந்து போய் நிக்கிறா. முழுசா காதம்பரியா மாறி வந்து நிக்கிறா. அவ பொண்ணுத்திர மாமாவை எப்படி சொல்லிட்டு போறப்பா? அதெல்லாம் பொண்ணுத்திர மாமா கிட்ட இவ பாச்சா பழிக்காது. அவர் எத்தனுக்கும் எத்த அவரை பத்தின கதை நமக்கு தெரியும்ல. ஆனாலும் இவங்க வாயால இப்படிலாம் சொல்லுவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. அவர் நமக்கு அப்பா மாதிரி இவன் இப்படி சொல்லிட்டு போறா. சரி விடு, பாத்துக்கலாம். மனசே தாங்கலக்கா. சரி அம்மா, விக்கி மாமா வந்துட்டாரா? அப்படி எனக்கு வேற அடிவேர்லாம் வலிக்குது. டெலிவரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் கூட்டிட்டு வரேன்க்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இல்ல, இப்பதான் செம்புலி அக்கா வெண்ணி வச்சு ஒத்தனை கொடுத்தாங்க. பரவாயில்ல, என் கடைக்கு வீட்லயே டெலிவரி ஆயிரும் நினைக்கிறேன். சரிங்கக்கா, இருங்க நான் போய் சீரக தண்ணி எடுத்துட்டு வரேன். இல்ல இப்பதான் செம்புலி அக்கா கொடுத்தாங்க, நீ ஒன்னும் செய்யண்டா. சரி நான் கொஞ்ச நேரம் உட்கார்றே, நீ போய் விக்கி மாமா மட்டும் என்ன கூட்டிட்டு வந்துருப்போ. சரி நான் போய் கூட்டிட்டு வரேன். அப்புறம் இவங்களையும் கூட்டு வந்துருட்டா? தரணுக்கிட்ட ஒரு குளுக்கோஸ் டப்பா ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன், அதான் போயிருப்பான். அக்கா இருங்க, ஆரஞ்சு பழம் இருந்துச்சு, நான் ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வரேன். சரிம்மா. நம்ம பிள்ளைங்க அவன் டேனியில் என்னை கூட்டிட்டு போனாவ. அவ யாழினி கொஞ்ச நாள் நான் பாத்துக்கிட்டேன், டெலிவரி முடிய வரைக்கும்னு சொன்னான். அங்க அவ பாத்துக்கிடுவா. அப்போ டென்ஷன் இல்ல, அவன் டேனியில் பாத்துக்கிடுவான். ஆமா ரோஹிணி பிள்ளைலே அவ பாட்டி நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாவ. நின்னுக்கிட்டானுவலா? அதெல்லாம் சூப்பரா சேர்றானுங்க. ஒரு பையனை மட்டும் மதன் மாமா கூட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி சரி சரி. அத உங்களை என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போட்டா? வேண்டையா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, வலிச்சுச்சுன்னா போகும். நான் கார்லாம் ரெடி தான் வச்சிருக்கேன். நீங்க வழின்னு சொன்னா நம்ம உடனே போயிடலாம். சரிடா தங்க, நான் வலிச்சுச்சுன்னா அத்தை சொல்லுதேன். நான் இங்கே நிக்கிறேன். பயமா இருக்குல்ல? ஒன்னும் செய்யாதுடா, நாங்களே இவ்வளவு பேர் இருக்கோம்ல. இல்ல நான் இங்க நிக்கிறேன். உங்களுக்கு வலி வந்து நம்ம உடனே கார் எடுத்துட்டு கிளம்பிடுவோம். அம்மா துணி எல்லாம் ரெடியா தான் எடுத்து வச்சிருக்காங்க. வலி வந்தோன்னு உடனே கூட்டு போக சொன்னாங்க. சரிடா மகன், சாட்டியாடா? இப்ப வேண்டாம், உங்களுக்கு பேபி பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். முத சாட்டு வாடா. அடே நீ இவன் தோசை தான் சாப்பிடுவான். 2 தோசை விட்டுருக்கியா? டேய் வாடா, 2 தோசை விட்டு தரேன் வா. வேண்டாம் வேண்டாம், எனக்கு பசிலாம் இல்ல. பேபி பண்ணதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். கஷ்டமா இருந்தா இல்ல உட்காருங்க. இல்லடா, கொஞ்சம் நடந்தாதான் நல்லா இருக்கும், அதான் நடந்துட்டு இருக்கேன். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து டென்ஷன் எடுக்காதீங்க. நம்மள ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க பிறந்துதான் வரணும். அப்படி சொல்லடா என் சிங்க குட்டி. உங்கள மாதிரி சொக்க தங்கங்களை வச்சுக்கிட்டு நாங்க இதுக்கிட்ட பயப்பட போறோம்? இங்க நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கல்ல? முட்டாள்கடா, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. சரிங்க நீங்க இல்ல இருங்க, நான் போய் சீரக தண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா அப்பமே காய்ச்சி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் எப்படிடா உனக்கு தெரியும்? செம்பலி அம்மா தான் ஒன்னா சொல்லி சொல்லி கொடுத்தாங்க, அதான் தெரியும். சரி நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். தினேஷ் மாமா பிள்ளைங்க தினேஷ் மாமாவே மாதிரி தான். அப்படியே தினேஷ் மாமா கோணம். தினேஷ் மாமா மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது உலகத்துல. உண்மைதான்க்கா, அவரை மாதிரி யாரையுமே பார்க்க முடியாது. அவர் இவ்வளவு நல்லா இருப்பார் பாரு வாழ்க்கையில. அக்கா இவங்க நிச்சயமா பேர் புகழை வாங்கி கொடுத்துருவானுங்க. பயங்கர வெறியா இருக்கானுங்க, அப்பாவை எப்படியாவது உயர்ந்த இடத்துல கொண்டு வச்சிடணும்னு. ஏன்னா தினேசனை செஞ்ச தியாகம் அப்படி இல்ல. ஆமா. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இதே ஒரு பேர் புகழ் தான். என் பிள்ளைங்க எனக்கு பேர் புகழை வாங்கி கொடுத்துட்டானுங்க. ஏன் வளர்ப்போம் எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு போறாங்க. என் பிள்ளைங்க எனக்கு தலைநிமா வச்சுட்டானுங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? என்னடி முறைச்சுக்கிட்டு நிக்க? நான் உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கேன். அதான் சொல்லு, சண்டையெல்லாம் இங்க போடக்கூடாது. அங்க ஒரு ரூம் இருக்கு பாரு, அங்க போய் சண்டை போடுவோமா? கொன்னுடுவேன். இல்லடி, சண்டைலாம் அங்கத்தான் பொண்ணு, இங்க போடக்கூடாது. சொன்னா கேளு.
ஆமாடி நீ ரொம்ப கோவமா இருக்க, இப்ப சண்டை போட்டே ஆகணும். போமாமா, அங்கத்தான் உங்க சீமை புத்திரி படுத்து கிடக்கா. அவளை எழுப்பி விடு. அவளும் உங்க மேல கோவத்துல தான் இருக்கா. அவ கோத்த அப்படியே எங்க அம்மா கிட்ட கொண்டு காட்ட சொல்லு. அவளை யார் இங்க விட்டா? எங்க அம்மா கிட்ட தான் கொண்டு விட சொன்னேன். அவ உங்க பொண்ணு. ஆமா, அதான் நம்ம ரெண்டு பேரும் நடிச்சு வந்து எப்ப பார்த்தாலும் படுத்துக்கிறது. உருண்டும் படுக்க முடியல, பிறண்டும் படுக்க முடியல, நடிச்சுல படுத்துக்கிட்டு பொண்டாட்டி கூட நெருங்க உடம்பு பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு அத சொல்லு, எங்க அம்மாட்ட கொண்டு அவளை விட்டு. நல்ல பழக்கம் அது. மரியாதை சொல்லிட்டேன், அவளை எங்க அம்மா வீட்டுல கொண்டு விட்டு சொல்லிட்டேன். என் பொண்டாட்டி நின்னு கூட பேச விட மாட்டேங்க. அப்படியே ஓடிடு சொல்லிட்டேன். எம்மோ, என்னல நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பிறந்த அன்னைக்கு அம்மளத்துக்கு உங்க கையில கொடுத்து தத்து கொடுத்தா கொடுக்கலையா? இப்ப அடிக்கடி இங்க கொண்டு விட்டு போயிருக்கியா? தத்து கொடுத்தா கொடுத்ததான், திருப்பி இங்க ஒண்ணு விடக்கூடாது சொல்லிட்டேன். மரியாதை போட்டு போயிருங்க. டே, அவ உங்க அப்பா மாதிரியே இருக்கான்னு மட்டும் இல்லடா, உங்க அப்பாவே மாதிரி தான் பத்துக்க அவளும். என்ன சொல்றீங்க? உங்க அப்பாவும் என்ன கல்யாணம் இருந்து என் கூட இருந்ததே இல்ல. அதே மாதிரி அந்த பையவுல நீ தத்து கொடுத்தனா, ஆனா அந்த பையவுல என்கிட்ட இருக்கவே மாட்டேக்கல. உன ஓடி எங்கேயாவது ஓடிதான் பத்துக்க. அதான் பேசாம இங்கேயே கொண்டு விட்டுட்டேன் பத்துக்க. ஏமா, புரியுது, ஒண்ணும் பண்ண முடியாதுடா, மதி சமாளி. அதெல்லாம் முடியாது, தத்து கொடுத்துட்டேன், நீங்க தான் வளர்க்கணும். இன்னைக்கு கூட்டு கிளம்புறீங்க. நானே பொண்ணுட்டு பேசுறது கூட நேரம் இல்லைன்னு இருக்கேன். பையன் நடிச்சு நடிச்சு நின்னுக்கிறது. பிள்ளை வந்து நிக்கிறது செய்யும். கோத்த கிளப்பிடாதீங்க சொல்லிட்டேன். உங்க அம்மா என்ன பத்தி சிரிக்காம போறேன், நான் போறேன். தெரியல, நாளை கூட்டிட்டு போறேன். ஏ அன்பரசி, நான் வீட்ல இல்ல பாட்டி. பாத்தி நம்ம இதை எப்படி சோதிக்கானே? இதுக்கு மேல நான் என்னடா பண்ணட்டும்? அதெல்லாம் தெரியாது, அவளை மகிழியை கூட்டு போங்க சொல்லிட்டேன். உன்னலாம் கொஞ்சம் கூட அவஸ்தையே கிடையாது. நீங்க என்ன சேர்த்து திட்டுறிய? ரெண்டு சேர்த்தா திட்டிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, அவியத அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க திட்டுதா இருந்தா அவில மட்டும் திட்டணும். என்ன இருக்கு திட்டுதியா? நான் மரமாவாங்க. நல்ல புருஷன், நல்ல பொண்டாட்டி. எடி வா, நாங்க நிறைய வேலை இருக்கு, வா போலாம். உங்க அம்மா பக்கத்துல நிக்காத. இது வேலை கிடக்குன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் சொல்லலையே. ஏன் இல்லைன்னா எனக்கு புரியாதா? இல்லம்மா, நிறைய வேலை பார்த்துக்கங்கம்மா. அதான் அம்மா, ஏகப்பட்ட வேலை, கிளம்புங்க. உங்களா பிள்ளைக்கு சிரிப்ப பாரு. அது எங்க அம்மாக்கு புரியாது. மரியாதை வந்துருல, தூக்கிட்டு போயிருவேன். ஏமா, நான் தூக்கிட்டு போறேன். ஓ பொண்டாட்டியா நீ தூக்கிட்டு போற? அது என்ன ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல, நீங்க மாமியார பொறாமப்படணும்லாமா, அதுக்குதான். உன்ன பழத்துக்கிட்டு அப்ப கூட உங்க பிள்ளை என்ன தூக்கிட்டு தான் போகணும்ல. அவனுக்கு சந்தோஷம் நீ தானே, அதான் உன்னை தூக்கிட்டு போய் சொன்னேன். மாமியார் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏமோ, இவ சரிப்பட்டு வரண்டா, மாமியார் துத்திய காட்டிட வேண்டியதான். ஏமோ, திட்டி என் கூட அனுப்பிங்கம்மா. கம்பெடுத்து நினைச்சுக்க, ஒன்னு ஓடிட்டுறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்லம்மா, உங்களை மாமியார மாத்த சொன்னேன். எப்படி நான் கூட்ட வர மாட்டேங்க பாருங்களேன். அப்பா அன்பரசி, நான் போயிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் கேட்க வயன் நிறைய வேலை இருக்குது. அத்தாவனை பத்தி தெரியுமில்ல, போ. அம்மானா இப்படிதான் இருக்கணும், மாமியார்னாலும் இப்படிதான் இருக்கணும். என் பிள்ளை இந்த வயசுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. எல்லாத்துக்கும் என் மருமக தான் காரணம். என் மருமக ராசியோ ராசிதான். என் பிள்ளை வேற யாரு கூட வாழ்ந்திருந்தாலும் இவ்வளவு சந்தோஷமா இந்த வயசுல இருந்திருக்க மாட்டான். இன்னும் இளம மாறாம சின்ன பையன் மாதிரி வாழ்றேன்னா எல்லாத்துக்கும் காரணம் என் மருமக தான். இதே மாதிரி என்ன பிரியாம எப்பவும் சந்தோஷமா இருக்கணையா. இப்பெல்லாம் மக செத்தா கூட கவலை இல்லையா, ஏன்னா உன் முகத்துல நான் சிரிப்பை பார்த்துட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் பிள்ளை முகத்துல சிரிப்பு பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லையா. உன் முகத்துல அப்படி ஒரு சிரிப்புயா. நீ சந்தோஷமா இருக்க. இதுக்கு மேல இந்த அம்மாக்கு என்ன வேணும்? அப்பா ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிருக்கா, அம்மாவும் நிம்மதியா போய் சேருவேன். நல்லா இரியா. சேட்டை பண்ற சேட்டை மீண்டும் மீண்டும் வருக. ஏங்க, நீங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பீங்களா? அப்படிங்களாங்க. சரிங்க, நீங்க வந்தா நான் வந்துடுறேங்க. நான் சொல்லல, நான் கூப்பிட்டவன நீங்க வர வேண்டாம். அங்க போட்டுருக்கு அத சொன்னேன். உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? தெரியாது. அதான் நான் உங்களுக்கு வாசிச்சு சொல்லி கொடுத்தேன். ஆனா உன்னை உன்கிட்ட பேச ஜெயிக்க முடியாது. நன்றி. இல்ல, அங்க போட்டுருக்கு. பண்ண சேட்டை பாரு. அங்க ஒரு பாலம் போட்டுருப்பாங்க, அது மேல நடக்க போமா? சரி சரி, எனக்காக ஒரே ஒரு வாட்டி இந்த தமிழை வாசிங்க பாப்போம். வேண்டாம், ப்ளீஸ் வாசிங்க. படிச்சதெல்லாம் டெல்லியில தான். தமிழ் படிப்பேன், ரொம்ப ஒண்ணுமே தெரிய படிக்க தெரியாது, படிக்கிறேன். இன்னைக்கு இடி மோனே செம கச்சேரி இருக்குது, படிங்க பாப்போம். எனக்கு கிண்டல் பண்ணதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சே சே சே, அப்பலாம் இல்ல, நீங்க வாசிங்க. நன்றி. அதுக்கு கீழ மீண்டும் வருக. ஆனா நீங்க வந்ததெல்லாம் டெல்லியில தானே, அப்ப
அப்ப எப்படி தெரியும்? எனக்கு ஒண்ணு தேவைன்னா நான் கட்டாயம் கத்துக்குவேன். ஓ சரி. மேல இருக்கிற வாசிக்க ஒண்ணுங்க, இங்க வாணி முத வாசிங்கல. படிக்கிட்டா? தமிழ்நாடு அரசு. கரெக்டா? வாசிக்க தெரிஞ்சிருக்கு. தேவைப்பட்டது என் உசுர படிக்கிறதுக்கு, அதான் கத்துக்கிட்டேன். என்ன? ஒண்ணு இல்ல, சும்மா பார்த்தேன். நமக்கானது நம்ம கிட்ட வந்து சேரும். எங்க சுத்தினாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நமக்கானது நம்ம கிட்ட வந்து சேரும். ஒரு முறை பார்த்தவுடன் வருவது காதல் இல்ல, ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என ஏங்குவதுதான் காதல். என்ன? இது ஏன் கவிதை? என்கிட்ட இருந்து நீங்க சுட்டிட்டீங்கல்ல. ஆமா, பெரிய ரகசியம் பாரு, ஏன்னா யாருக்குமே தெரியாது பாரு. என் டைரி எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படித்தானே? என் டைரியும் வாங்கிட்டு தானே இருக்குது. அது இல்ல, அது நீங்க வச்சிட்டு போயிட்டீங்களா? எடுத்து கொண்டு வச்சேன். பேசி சமாளிக்கிறதுல ஒண்ணு அடிச்சுக்க முடியாது பாத்துக்க. ஒழுங்கு மரியாதை என் டைரி என்கிட்ட கொடுத்துரு. அதே என் கவிதை நீங்க படிச்சீங்கல்ல, அதுக்கு சரிசமமா போச்சது. இப்படி என் டைரி வாங்கிட்டு இருக்கிறதுக்கும் உன் கவிதையை நான் படிச்சதும் சரிசமா போயிட்டுது. அக்காஸ் கொண்டு ரொம்பத்துக்க மரியாதை என் டைரி கொடுத்துரு. அது தொலைஞ்சு போச்சு. தொலையண்டி தொலையும், எப்படி கண்டுபிடிக்க மட்டும் பாரு. அதிசயடியாச்சே, அது நிஜமாவே தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சு போச்சா? ஆமா, அது தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சு போச்சு. ஓய், இந்த நடிப்புல வேற எங்க வச்சுக்க, என்கிட்ட வேண்டாம். நிஜமாவே தான் தொலைஞ்சு போச்சு. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க, வேண்டாம் விட்டு. நிஜமா தான் தொலைஞ்சு போச்சு. உன் நடிப்புக்கு கின்னஸ் புக்லயே போடலாம் பாத்துக்க. ஆமா, நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன், அதனால அது தொலைஞ்சு போச்சு. முடியலடி, என்னை விட்டுடி. இப்ப பாரு, உன் ஃபேஸ் ரியாக்ஷன் எனக்கு வராது கேட்டியா? அப்படியே புள்ள மாதிரி வச்சிருக்கேடி மூஞ்ச. சத்தியமா தான் சொல்லு, அது தொலைஞ்சு போச்சு. எனக்கு என் டைரி வேண்டாம். அது தொலைஞ்சு போச்சு பாத்துக்கங்க. வேண்டாண்டி, என்னை விட்டுடி. உன் நடிப்புக்குள்ள நான் தாக்கு பிடிக்க மாட்டேன். விட்டு விட்டு. வளர்ந்த குழந்தை, வளர்ந்த குழந்தை. ஓடாத, நில்லு. தென்மொழி நில்லு, ஓடாத. இல்ல, நான் ஓடுவேன். சொன்னா கேளு, ஓடாத. நீங்க மிலிட்டரி ஆபீசர் தானே? என்ன விரட்டி பிடிங்க பாப்போம். ஓய், வளர்ந்த குழந்தை நில்லு, என்னால வரட்ட முடியல. அதெல்லாம் முடியாது, நீங்க என்ன விரட்டுங்க. குரங்கு. ஐயோ, அவசரப்பட்டு உண்மை சொல்லிட்டேனா? இல்ல, அங்க குற்றால குரங்கு போது பாரு, அதை சொன்னேன். அது இவ்வளவுதானே குற்றால குரங்குன்னு சொல்லுவேன். ஒண்ணு சொல்லல, நஜ குரங்கு சொன்னேன். சத்தியமா தான் சொல்றேன், ஒண்ணு சொல்லல. அந்த குற்றால குரங்க சொன்னேன். நான் உன்னை எப்பவுமே குற்றால குரங்குன்னு சொல்லுவேன், அப்படி சொல்லல. நிஜமாவே இங்க இருக்க குரங்க பத்தி தான் குரங்குன்னு சொன்னேன். என்னதான் சொன்னீங்க? உன்னை போய் நான் சொல்லுவேனாடி? இல்ல, உன்னை போய் நான் குரங்குன்னு சொல்ல முடியுமா சொல்லு? அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, எனக்கு கோங்கமா வந்துரும். நான் ஒன்ன குரங்கு இல்ல, குற்றாலத்து குரங்கு தான் சொன்னேன். குற்றாலத்தில் தண்ணி இல்லைன்னா வெறும் பாடம் மட்டும்தான் பாட்டு படிக்கும். உங்களுக்கு போய் பேச தெரியாது, கிண்டல் பண்ண தெரியாதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? பேசுறது பாரு. குற்றாலம் ஃபுல்லா குரங்கா இருக்குது. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, வேற ஏதாவது பேசுங்க. இல்ல, இங்க என்ன இருக்கோ அதனால பேச முடியும். பாடம் நிறைய இருக்குது. ஆமா, அது கரெக்டா தான் பாட்டு எடுத்திருக்காங்க. குற்றாலத்தில் தண்ணி இல்லைன்னா வெறும் பாடம் மட்டும்தான் பாட்டு படிக்கும். குரங்கு குரங்கு. அப்புறம் நான் உங்களை என்ன சொல்லுவேன் தெரியுமா? என்ன சொல்லுவ? டெல்லி எருமை. ஓய், எப்படி கரெக்ட்டா சொன்ன பாத்தீங்களா? நானும் எப்படி குற்றால குரங்கு கரெக்டா சொன்ன பாத்தியா? நான் எருமைன்னு எப்படி கரெக்ட்டா சொன்ன பாத்தீங்களா? குரங்கு எருமை. சரி, இந்த டாபிக் விட்டுலாம். முடியாது, நான் விட மாட்டேன். நீ விட்டுல, நான் விட மாட்டேன். முடியாது. ஓடிடாதடி. ஓடுவேன். நீ எப்படி ஓடுறன்னு நானும் பாக்குறேன். பார்க்கலாமா? போக்கலாண்டி. சரி, அங்க ஒரு பாலம் இருக்கு, அங்க போலாம். சீக்கிரம் வாங்க. அது சரி, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இன்னைக்கு தான ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. அது எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிட்டீங்க? நான் இங்க தான் பிறந்து வளர்ந்தேன், எனக்கு தெரியலாம். எனக்கே இப்ப நிறைய இடம் தெரியல, ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். அத்தா கேக்க எப்படி தெரியும்? அத்தா கேக்க எப்படி? பின்னாடி எனக்கு ஒரு ராட்சசி வருவா, அவளை முன்னுக்கூட்டியே தேடி போன்னு வந்தேன். நான் சொல்றதாண்டி உண்மை.
ஒண்ணு இல்ல. அங்க என்ன தெரிகிறது என்று ரொம்ப நேரமா உத்து பார்த்துட்டு இருக்கா? இதே பாலத்துலதான் ஸ்கூல் யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு குதிச்சு குதிச்சு ஓடுவேன். அதான் பார்த்தேன். ஓ, இனி அந்த காலம் வராதுல்ல. ஏன் வராது? மனசு வச்சா வரும். அப்போ இருக்கிற மனநல வேற, இப்ப இருக்க மனநல வேற. அப்பெல்லாம் நாளைக்கு என்ன, அடுத்த நொடி என்ன நடக்குன்னு கூட தெரியாது, யோசிக்க கூட தெரியாது. அந்த நொடி சந்தோஷமா இருக்கோமா, அதான் சந்தோஷமா துள்ளி குதிச்சு இதே பாலத்துலதான் நீங்க என்ன குரங்கு குரங்குன்னு சொல்லுவீங்களே, அப்படிதான் துள்ளி குதிச்சு ஓடுவேன். குரங்குக்கும் எனக்கும் போட்டி வச்சா நான் தான் ஜெயிப்பேன்னு பாத்துக்கோங்களேன். அவ்வளவு ஓடுன காலு எனக்கு அதை வேடிக்கை தான் பாக்குது. சரி சரி, ஃபீல் பண்ணாத. அப்படியே இருந்திருக்கலாம்ல. பல ஏமாற்றம். அதெல்லாம் ஒண்ணு தூக்கி தூர போனேன். இந்த ஒரு நொடி மாத்திரம் தான் நிரந்தரம். சந்தோஷமா இரு. இனி இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கொண்டாடு. வாழ்வு ஒரு முறைதான். சந்தோஷமா இரு. இன்னொரு வாட்டி நம்ம பிறந்து வருவோமான்னு தெரியாது. வாழ்க்கை இந்த ஒரு முறைதான். சந்தோஷத்தை மட்டும் அனுப்பிச்சிட்டு போவோம். எதுக்கு கஷ்டத்தை போட்டு நினைச்சுக்கிட்டு ஒன்று போனதை நினைச்சு விட்டுரு. இனி ஒவ்வொரு நேரத்தையும் நாம தேர்ந்தெடுக்கலாம். அதை எப்படி பயன்படுத்தலான்னு. சந்தோஷமா பயன்படுத்த போறோமா இல்ல சோகத்தோட பயன்படுத்த போறோமான்னு. உனக்கு சந்தோஷம் வேணும்னா அடுத்த நொடியில இருந்து சந்தோஷத்தை தேடு. இல்ல நான் சோகமா தான் இருப்பேன்னா நீ கவலை தேர்ந்தெடு. ஆனா ஒண்ணு, அந்த வாழ்க்கை ஒரு முறை தான். அந்த நேரமும் ஒரு முறை தான், திரும்ப வராது. அதனால உனக்கு எது வேணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். துரோகம், கஷ்டம், நஷ்டம் இது எதையுமே பார்த்துட்டு இருக்காத. அது முடிஞ்சு போச்சுல. முடிஞ்சு போனது எதுக்கு நம்ம நினைக்கணும்? அந்த துரோகத்தை எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி மாத்தலாம்னு முடிவு பண்ணேன். முடிஞ்சு போனதை மறந்துரு. அடுத்த நொடி நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கலாம், அந்த துரோகத்தை வந்து எப்படி வெளியில வந்து நம்ம சந்தோஷமா வாழலாங்கிறதா யோசிக்கணும். முடிஞ்சு போச்சு, அதை பத்தி பேசி நீ பிரோஜனம் இல்லையே. உங்களை மாதிரி ஒருத்தங்க இருந்தா கவலையே வராது. அதான் நீ என் கூட இருக்க போறிய இருப்பல கடைசி வரைக்கும். இந்த ஜெயராஜ் இந்த மண்ணை விட்டு போகும்போது வரைக்கும் இருப்பல. சத்தியமா இருப்பேன், சத்தியமா இருப்பேன். இந்த உசிறு, இந்த தேன்மொழி உசிறு இந்த மண்ணை விட்டு போகும்போதும் ஜெயராஜ் கூட தான் போகும். எல்லாத்தையும் இறந்துட்டு வந்து நின்னப்போ நான் இருக்கேன்னு தோல் கொடுத்தவராச்சே, அந்த தோலை தூக்கி எறிஞ்சா நான் நல்லாவே இருக்க முடியாது. அப்புறம் நான் வாழ்ற வாழ்க்கை அது வாழ்க்கையே இல்லை. என் ஜெயராஜ் என் கூட தான் இருக்கணும் சாகர வரைக்கும். தேன்மொழி, சீக்கிரம் ஜெயராஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. சரிங்கண்ணே. நிச்சயமா அவங்க வேலையா தான் இருக்கணும். விடுங்க, முடிச்சிடலாம். விடவே வேண்டாம். எந்த எவிடன்ஸும் இருக்க வேண்டாம். தடையுமே இல்லாம பண்ணிடு. முடிச்சதானே. ஆபி மேடத்தை வர சொல்லு. சரிங்க சார். சீக்கிரம் ஆபி மேடத்தை வர சொல்லுன்னு சொன்னேன். சார், இந்த ஊர்ல தானே மீன் குத்தகை எடுக்கும்போது பிரச்சனை ஆயி போச்சுது. ஆமா சார், நீங்க கூட தலையிட்டு இருந்தீங்களே. அதான் முடிஞ்சு போச்சா? 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்களே. இல்ல சார், மறுபடியும் யாரோ போய் குட்டையை குழப்பிருக்காங்க. இப்போ அது பெரிய பிரச்சனை உருவெடுத்து நிக்குது சார். 2 ஊருக்கு நிறைய ஜாதி பிரச்சனை மாதிரி தெரியுது. ஏதோ 2 குடும்ப பகம் மாதிரி தெரியல. எனக்கு இந்த வேண்டாம் வரலாம். அதான் சார், இது ஏதோ வேணே பண்ண மாதிரி தான் தெரியுது சார். சரி, 2 ஆபீசர் அனுப்பி அது என்னன்னு பாருங்க. இல்ல சார், ஏற்கனவே 2 ஆபீசர் போனாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் வெட்டு குத்தாய் போச்சு சார். ஆர்? ஆமா சார், பழுத்த காயத்தோட தான் திரும்பி வந்தாங்க. இப்போ நீங்க தான் சார் போய் ஆகணும். நான் சரி, 2 போலீஸ் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கிளம்புறேன். ஓகே சார், நீங்க போனா சரியாயிரும் நினைக்கிறேன் சார். நான் போலீஸ் ஏற்பாடு பண்றேன் சார். சரி, சீக்கிரம். சார், இது வேலையா போச்சுது. இவங்களும் வேலையை பார்க்கவா, இவங்களுக்கு வழக்கத்துக்கு போவா? சரி, என்னத்த சொல்ல, குடும்ப பிரச்சனை ஊர் பிரச்சனை மாத்தி வச்சிருக்காங்க.
பொண்ணத்துல இருந்தா கூட அவனை கூட்டிட்டு போயிடலாம். ம், விக்கி விக்கி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம். விக்ரம் வீட்டுல சும்மா தானே இருப்பான், அவனை போன் அடிச்சு கூட கூட்டு போலாம். நீங்க போறீங்களா? இது என்ன அனாவசியமான கேள்வி? எதுக்கு உனக்கு? இல்ல, ஏற்கனவே 2 பேர் போயிட்டு பணத்தை காயத்தோட திரும்பி வந்திருக்காங்க. இப்ப நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிருமே. என் வேலை இதுதான் தெரிஞ்சுதானே இதுக்கு வந்திருக்க. இன்னொன்னு, இதுல நீ தலையிடணும் அவசியம் இல்லை. உன் வேலை எது உண்டோ அதை மட்டும் பாரு, இல்ல டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். வா. சரி, பொண்ணுத்திரைக்கு போன் பண்ணிடலாம். நீங்க போக வேண்டாம், உங்களுக்கு ஏதாவது ஆயிரும். ஹலோ அண்ணே, எங்க இருக்க? குத்தாலா? ஓ அப்படியா? யார் இன்ஃபார்ம் பண்ணா? சரி கூட சரி பார்த்து. அப்படி மீறி ஏதாவதுனா பார்த்துக்கலாம், ஆக்ஷன் எடுத்துக்கிறது. சரி இல்ல, அதான் முன்னாடி ஒரு வாட்டி போனமே குளத்து பிரச்சனை, அது ஆபீசர் மேலேயும் கை வச்சிருப்பாங்க போலுக்கு. இப்ப நான் போனதான் முடியும்னு சொல்றாங்க, அதான். சரி சரி, நான் கிளம்புறேன். மீறி வந்தா உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே சரிங்கண்ணா. இல்ல விக்ரம தான் கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். சரி, நான் உன்னை வர சொல்றேன். ஓகேண்ணா. சரி, விக்ரமுக்கு போன் போட்டு வர சொல்லலாம். நீங்க போக வேண்டாம், வேற யாரையாவது போக சொல்லுங்களே. ஹலோ டேய் விக்ரம், இந்த குளத்து பிரச்சனை போமா? ஃபைனல் அசம்பிளி நீட்டு விட்டுட்டு வந்துரு. சரிடா, ரோஹினிட்டு சொல்லிட்டு வந்துரு. சரி, எவ்வளவு நேரம் ஆகுன்னு தெரியல, பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறேன். சரிடா, சீக்கிரம் வா. நீங்க போக வேண்டாம், வேற யாரையாவது போக சொல்லுங்களே. ஏன் உசுறு தங்கத்திலயும் மத்தவங்க உசுறு தங்கத்திலயுமா இருக்குது? உசுறுனா எல்லா உசுறு தான். ஏன் மத்தவங்க போனா அது உசுறு இல்லையா? இந்த மாதிரி சீனமா யோசிக்கதான் முதல்ல விடு. இது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நான் தான் பார்க்கணும். ஏற்கனவே 2 அதிகாரி போனதே தப்பு, இதுல நான் இன்னொரு அனுப்பணுமா? அதை கேட்க நீ யாருடே? உன் வேலைக்கு எது உண்டோ அதை மட்டும் பாரு. டிஸ்மிஸ் பண்ணிட்டு வணக்கம் வந்துருவேன். வந்துட்டாங்க போர் யாரை அனுப்புடு. முடிஞ்ச பார்த்த கொட்டுப்பா இருக்கு. இங்க பாரு, இனிமேல் நீ பியாவ வரக்கூடாது. வேற யாரும் அனுப்பு. வா. அதான் சொல்றேன், நீங்க போக வேண்டாம், உங்களுக்கு ஏதாவது ஆயிரும். வேற யாரையாவது போக சொல்லுங்களே. எங்க அம்மாக்கு அவனை பிடிக்கவே இல்லைன்னு இப்பதானே தெரியுது. ஒட்டம முழக்க சீனலாம் போடி வெளியில. சார் போமா. எந்த ஒரு காலம்ல எதுக்கு விளையாடிட்டு இருக்கான்? இந்த பிரச்சனை யாரும் வழி எடுத்த மாதிரி இருக்குடா. நான் இந்த பிரச்சனை எத்தனை முடிச்சுட்டேன். ஊருக்குள்ள போய் பஞ்சாயத்து மாதிரி போட்டு பேசி முடிச்சிருக்கேன். மறுபடியும் பிரச்சனை எடுத்துக்கானுங்கடா. அவன் எவன் பாத்துக்கலாம். அவன் டேனியிலும் வாழேன் இருக்கான். அவன் தானே எம்பி, அவன் தலையிட்டு பாத்துக்கலாம். வா இரு, 2 போலீஸ் வர சொல்லியிருக்கேன், சேர்ந்து போலாம். ஏதாவது கல்யாணம் ஆயிட்டுனா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏற்கனவே 2 அதிகாரி போட்டிருக்கானுங்க. அவங்களே என்ன விட்டு வச்சிருக்க, அவங்களுக்குலாம் வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இது ஊரை 2 ஆக்கி அவங்க குளிர் காஞ்சிட்டு இருப்பானுங்க. இது இந்த ஊர் மக்களுக்கே தெரியாது. நான் பாத்துக்கிறேன், நீ வா. சரிடா, நான் போலீஸ் ஜீப்ல சொல்றேன். நான் உங்களை பைக்ல வந்துடுறேன். வா. ஐயா, நீங்க போக வேண்டாம், சொன்னா கேளுங்களே. வா, நமக்கு நேரத்துல கிளம்பலாம். அம்மா சாருங்க. மேடம், நீங்க வேற யார்கிட்டயா சொல்லிருக்கலாமே, எதுக்கு சார் கிட்ட போய் சொன்னீங்க? இப்ப பாருங்க, அவரு போயிருக்காரு. அவர் தானே பார்க்கணும், அவர் வேலை தானே அது. சாருக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்காங்க, அவங்க கிட்ட சொல்லிருக்கலாமே. புரியல, நீங்க யாரு? இல்ல நான் யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ சரி, நான் வேலை பார்க்கணுமா? இங்க எல்லாருமே கவர்மெண்ட் வேலை பார்க்கும். அவரோர் வேலையா அவரோர் தான் பார்க்கணும், புரியுதா? இல்ல நான் வந்து சார் சொல்றேன், நீ எதுக்கு எனக்கு பாடம் எடுக்கற? நீங்க சொன்ன போய் தானே அவர் போயிருக்காரு, நீங்க சொல்லலனா? சப்பா, கிறுக்கு பிடிச்ச இவகிட்ட பேசுறது வீணு. ஒழுங்கா தொடர்ந்து வேலை பார்க்கறனா வாயை மூடிக்கிட்டு வேலை பாரு. இங்க பாரு, இங்க அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர்தான் செய்யணும். இப்போ எனக்கே கொடுத்திருந்தா நான் போய் தான் ஆகணும். என் உசுரெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. வேலைக்கு வர முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுதானே வரும். எனக்கு கொடுத்தா நான் பார்க்கணும், சாருக்கு கொடுத்தா சார் தான் பார்க்கணும். அப்பெல்லாம் போகாம இருக்க கூடாது. போகாம இருந்தா வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க. சார் போகாம 2 ஊரை அடிச்சுக்கிட்டு பல பேர் செத்தா யார் பொறுப்பு? சார் தான் போக சொல்லணும். முட்டல் மாதிரி யோசிக்காம போய் வேலையை பாரு போ. எல்லாம் இவ்வளவு வந்தது, இவன் மட்டும் சொல்லாம இருந்தா அவன் பாட்டுல இங்க வேலை பார்த்திருப்பாங்க. எந்த ஊரு? நானும் கிளம்புறேன். மேலத்து இன்ஃபார்ம் பண்ணல. இல்ல, கிஷோர் கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லியிருக்கேன். பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டான். இதே மாதிரி 1000 வரதான் செய்யும். அதெல்லாம் பார்த்து பின்வாங்க வேண்டாம். சும்மா தொடர்ந்து வேலையை நடக்கட்டும். அதான் எந்த போனையும் அட்டன் பண்ண வேண்டாம். எப்படி நமக்கு மேலிடம் இருந்தாலும் கீழே இருந்து கொஞ்சம் ப்ரெஷர் வரதான் செய்யும் நினைக்கிறேன். எல்லாம் காலம்பரி வேலையா தான் இருக்கும். இல்ல, இது காலம்பரி வேலை மாதிரி தெரியல. இது வேற ஆசாமி வேலை தான். சரி, கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிறது நல்லது. இப்போ நீ போன் எடுத்த டெல்லிக்கு போறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுவானுங்க. இப்போதைக்கு இந்த போன் எடுக்க வேண்டாம். ஏன் போன் எடுக்கன்னு கேட்டா பேர் நம்ம பாத்துக்கலாம். 2 நாள் குற்றத்தை சமாளிச்சிரு. கிரிமினலா யோசிக்கிறானுங்க, வேற என்ன? நேரம் மோத முடியல, குறுக்கோளில் மோத பாக்குறானுங்க. எங்க பாரு, எனக்கு என் உசுரை பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டது இல்ல. நீ சேஃப்டியாரு. நீ சரிஞ்சா சகலமும் சரிஞ்ச மாதிரி. இல்ல, அவளே சில என்ன யாரும் கை வைக்க முடியாது. நான் கூட இருக்கேன்ல. எங்க பாரு, 2 நாளைக்கு குற்றாலத்தோட்டு நீ வெளியில வர வேண்டாம். இங்க பாருங்க, நான் குற்றாலத்துக்கு வரேன்னு ஹாஸ்பிடல் ஃபுல்லா சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இன்னத்துக்கு ஊதி பறக்கி இருப்பானுங்க. அதுக்கு நாம குற்றாலத்துல இருக்க வேண்டாம், பக்கத்துல இருக்க மலை பிரசத்துக்கு போயிடலாம். இதுக்கு மேல என்ன மலை இருக்குது? இருக்குது,
பொதிகை மலை உள்ள அடர்ந்த காடு. சொல்ல போனா நீங்க 2 நாள் இங்க இருக்கதே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா அங்க போனாதான் நெட் வசதி எதுவுமே இருக்காது. ஒருவேளை அவங்க வேற ஏதாவது மூலம் நம்மள கண்காணிக்கிறதா இருந்தாலும் அதை மட்டும் கண்காணிக்கவே முடியாது. அது அடர்ந்த காடாயிரும். ஆனா நம்ம உள்ள போறதுக்காக எதுவுமே கொண்டுட்டு வரலையே. மருத்துவமா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், எதுவுமே நம்ம கொண்டுட்டு வரலையே. இல்ல, உணவுக்கும் தண்ணிக்கும் அங்க பிரச்சனையே இருக்காது, மருந்துக்கும் பிரச்சனை இருக்காது. அங்க நிறைய மூலிகைலாம் இருக்குது. நம்ம அங்க உள்ள போயிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன, மனுஷனோட தொடர்பு துண்டிக்கப்படும். இன்னொன்னு, வழி தவறிட்டோம் ஜென்மத்துக்கும் வெளியில வர முடியாது. என்ன சொல்ற? ஆமா, ஒரு திருப்ப அந்த மலையில நம்ம வழி தவறிட்டோம், நீங்க எப்படி நினைச்சாலும் வெளியில வர முடியாது. நம்ம எங்க போறோம்னு கூட நமக்கு தெரியாம போயிடும். போற பாதையை சரியா கணிச்சு போயிட்டோம்னா 2 நாள்ல திரும்பி வந்துடலாம். 2 நாளுங்கும் போது நமக்கு உணவு தண்ணி எந்த பிரச்சனையும் இல்ல. 2 நாள்ல நம்ம உடல்நிலைக்கு எதுவும் ஆக போறது இல்ல. ஏதாவது விஷசந்துக்கள் கடிச்சாலும் அங்க நிறைய மூலிகைகள் இருக்குது. எங்க தாத்தா சித்த வைத்தியர் தான். சின்ன வயசுலயே மருத்துவம் படிக்கணுங்கிறதுக்காக அவர்கிட்ட இருந்து நிறைய மெடிசன் நான் கத்துருக்கேன். பாம்பு கடி, தேல் கடி, விஷக்கடி, இதுக்கான மூலிகை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அத்தப்படி அவர் கூட மூலிகை பறிக்கிறதுக்கு நான் காட்டுக்கு வந்திருக்கேன். 2 நாள் எங்க 3 உசுரையும் காப்பாத்தணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரி, ஆயுதம் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? எப்படி கண் கொண்டு இருக்க? அதானே, கண்ணுல உங்களை பார்க்க முடியாத. தேவைப்படும் தான் கொண்டுட்டு வந்தேன். அது அவன் தான் பெர்மிஷன் கொடுத்தான். சரி, அப்போ நம்ம காட்டுக்குள்ள போலாம். 2 நாள் தானே? 2 நாள் தான். ஜெயராஜ் எங்க இருக்காருன்னு தெரியக்கூடாது. அவர்கிட்ட மட்டும் ரிட்டர்ன் கையெழுத்து வாங்கிட்டாங்க. இந்த ப்ராஜெக்டை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தூர போக வேண்டியதான். ஆனா 2 நாள் மட்டும் காப்பாத்திட்டோம், அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, பரவாயில்ல, வாங்க போலாம். நம்ம குற்றாலத்துக்கு வந்ததுக்கான எல்லா பொறுப்புமே இருக்குது. ஏன்னா இவரும் நானும் ஹோட்டல்ல புக் பண்ணிருக்கனால எல்லா விவரமும் அதுல போயிருக்கோம், கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் நாங்க கிளம்பி வந்தது யாருக்கும் தெரியாது. சோ நம்மள யாராவது கடத்திருக்கலாம், வச்சிருக்கலாம்னு என்னென்ன நியூஸ் என்ன போட்டுட்டு போறாங்க, பாத்துக்கலாம். கடத்திட்டாங்கன்னு சொன்னாலும் நமக்கு நல்லதானே, பிரச்சனை இல்ல, வந்து சமாளிச்சுக்கலாம். அதுவே நமக்கு ப்ளஸ் பாயிண்டா மாறிடும். சரி, ஒன்னும் ஆகாது. சரி சரி. நம்ம காரெல்லாம் கொண்டுட்டு போண்டா, நடந்தே போயிடலாம். சரி சரி, முன்ன போயிட்டுருங்க. நான் சின்ன மேப் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். தனித்தனியா போக வேண்டாம். மேப் எப்படி? இல்ல, மேப் இல்லாம போக வேண்டாம். ஒரு வேலை தொலைஞ்சிட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு 4 காப்பி வச்சுக்கலாம். சொல்ல முடியாது, காடு தானே, வழி தவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா இங்க கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் நம்ம மாட்டிக்குவோம். இல்ல, எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்து வாங்கிட்டு வரேன். நீங்க போய்கிட்டு இருக்க, நான் வரேன். சரி, மிஸ் ஆயிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் மிஸ் ஆக மாட்டேன். மிஸ் பண்ண வரைக்கும் போதும். இனி மிஸ் பண்ண மாட்டேன். இல்ல, இனி மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல வந்தேன். சரி, மிஸ் ஆயிடாதீங்க, சீக்கிரம் வாங்க. தேன்மொழி,